ஆதி அண்ணல் புகுந்தறிவான்புரி சக்கரத்தண்ணல் புகுந்தறிவான் மலர் மேலுரை புத்தேள் புகுந்தறி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் இன்று நாம் 958வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது முந்தியின் உள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாமது அருகில அந்தி தொழுது போய் பார்த்து அகன்றார்களே. கவியர் செய்யா, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மாடரேட் பண்ணிக்கங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி ஞானம் தினமும் ஒரு திருமந்திரம். இன்றைய மந்திரமாக மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது உந்தியின் உள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாம் அருகிலர் அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே. இன்றைய மந்திரத்துக்கான விளக்கமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர தளத்தில் இதுக்குடைய விளக்கமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். பாடல் 957 உள்ள ஹம்சம் மந்திரம் பாடல் 925 உள்ளபடி திருவம்பல சக்கரத்தின் நடுவில் இருக்கிறது. இந்த மந்திரத்தை சாதகம் செய்து அதன் சக்தியை அறியாமல் இருக்கின்றார்கள். அதன் சக்தியை அறிந்தவர்களும் வெறுமனே காலையிலும் மாலையிலும் உறக்க செபித்துவிட்டு மந்திரத்தின் பரிபூர்ண நிலையை அறியாமலேயே சென்று விடுகிறார்கள் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கான விளக்கமாக கொடுத்துருக்கு. ஐயா பாலச்சந்திரன் ஐயா, இந்த மந்திரத்துக்கான விளக்க நீங்க உங்க பார்வையில நீங்க கொடுங்க ஐயா. வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 958வது மந்திரம், திருவம்பல சக்கரத்தில் 47வது மந்திரம். மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது உந்தியின் உள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாமது அருகிலர் அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே. ஓம் நமச்சிவாய என்ற மூல மந்திரம் நம்முள் மலர்ந்து உதிப்பதை உணர்ந்தும் உந்தியான நம்முள் மந்திரத்தை உணரும் பயிற்சியை அறிந்து செவித்து தியானிக்க நம்முள் உயிராய் ஆன்மாவாய் மெய்ப்பொருளாய் இருப்பதை உணர பயிற்சி செபம் மற்றும் தியானம் செய்ய யாரும் அறியவில்லை. எல்லாம் ஆன பஞ்சாச்சரம் உடம்பிலும் உயிரிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை அறிந்தபின் அகச்சடங்கின் மூலம் அதற்கு முக்கியத்துவம் கருதி ஓம் நமச்சிவாயா என்ற மூல மந்திரத்தை ஓதி தியானிக்கலாயினர் என இம்மந்திரத்தின் வாயிலாக உணரலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ஐயா வாருங்கள். சத்யநாராயண ஐயா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தளத்துக்கு வருகை தந்திருக்குங்க. நீங்க தொடரலாங்க ஐயா. சத்யநாராயண ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம எடுத்திருக்கிற புத்தகத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சாராம்சம்னு சொல்றாங்க, தேவையில்லை ஆரவாரம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அது என்ன தேவையில்லை ஆரவாரம் அப்படின்னு பார்த்தா, சந்திர கலை ஒரு பிரசாத கலை. அது உடலில் உள்ள மூலாதாரத்தில் இருந்து தோன்றுவது. அது மூலாதாரத்தில் உள்ள தீயிலிருந்து தோன்றுவது. உடலில் உள்ள கதிரவனையும் சந்திரனையும் சேர்த்து வழிபட அறியாமல் அந்தியிலும் சந்தியிலும் சந்தியாவந்தனம் செய்பவர்கள் கதிரவன் சந்திரன் சேரும் நேரத்தை அறிந்தவர்கள் அல்லர். அவர்கள் வீணே ஆரவாரம் செய்பவர்கள். உண்மையை அறிவதிலிருந்து தவறியவர்கள் ஆவார், தவறியவர்களே ஆவர் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமும். கொஞ்சம் இன்னொரு கோணத்துல பாக்குறாந்தா, திருவைந்தெழுத்தே வழிபாட்டு முதன்மை மந்திரம். அதனை நெஞ்சத்தினிடத்து உயிர்ப்புடன் கணிக்க மலர் வழிபாடு, அதாவது அர்ச்சனையாகும். கொப்புளின் உள்ளே உயிர்ப்புடன் கணிக்க ஓம வேள்வியாகும்.
புறத்தே சந்தி செய்கின்றவர் இவ்வுண்மையினை உணரார். நந்தியாகிய சிவபெருமானை தொழுததாக எண்ணி ஆரவாரித்து நீங்குவர். இங்க உள்மலர்னா நெஞ்சத்தாமரை அநாகதம், கொப்புள்னா சுவாதிட்டானம். அந்தி என்ற பாடத்திற்கு பெயர் கொண்ட பார்ப்பார்க்கு அந்தி வழிபாடே சிறந்ததென்பர். உந்தியிலிருந்து நிற்கும் வரைக்கும் மனத்தை மணிப்பூரகத்தில் நாட்டி கும்பகத்தில் இருந்து மந்திரங்களை விதிப்படி உச்சரித்தால் மந்திரங்கள் பலனை கொடுக்கும். சந்தி செய்யா நிற்பர் இம்மாதிரி உச்சரிக்க அறியலாதார் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்துனா ஆர்ப்பாட்டம் செய்து. இந்த சந்தியாவந்தனம்ங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது அதுவே எப்படி செய்யணும்னு சொல்றாங்கன்னா, காணாமல் கோணாமல் கண்டுகூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட விதி இருக்கு. பாத்தீங்கன்னா காலையில சூரியன் உதயறதுக்கு முன்னாடியும் நேர்கோட்டுல நடுவுல இருக்கும் போதும் சாயந்தரம் அஸ்தமனம் ஆகும்போது, அதனால காணாமல் கோணாமல் கண்டுகூடுன்னு சொல்லுவாங்க. எப்படி முஸ்லிம்ஸ் 5 வேளை தொழுகிறாங்களோ இதுக்கும் விதி இருக்கு. இதெல்லாம் புரியாம அறியாம செஞ்சா அதுக்கு உண்டான பலன் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமா போறதா இருந்தா, மேல் நல்ல எழுத்து எனப்பட்ட அந்த ஓர் எழுத்தே அகமலர்களாகிய ஆதார பங்கையந்தோறும் பல வகையாக காட்சிப்படும். அது மூலாதாரத்தில் நிற்பதாயினும் சுவாதிட்டானத்தில் கும்பிக்கப்பட்ட பிராணவாயுவாய் மேலெழுந்து மணிப்பூரகம் முதலாக விளங்கத் தொடங்கும். சந்தி காலங்களில் சந்தி வழிபாட்டினை தவறாது செய்பவர்களும் கூட அவ்வழிபாடு இக்காட்சியை எய்துவதற்கு வழி என்பதை அறிவதில்லை. ஏதோ ஒரு ஒழுக்கமாக கருதி அந்தியிலும் கூட தவறாமல் அவ்வழிபாட்டினை முடித்து வேறு செயல் செய்ய சென்று விடுகிறார்கள். குறிப்பு பாத்தீங்கன்னா, மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது பிரசாத கலையான சந்திர கலை உடலுள் பொருந்திய மூலாதாரத்தினின்றும் உதிப்பது. உந்தியினுள்ளே உதயம் பண்ணா நிற்கும் அஃது உன்னுடைய தீயினிடமாக உதிப்பது. சந்தி செய்யா நிற்பர் தாம் அறிகிலர் அப்படின்னா, அந்தியும் சந்தியும் சந்தியாவந்தனம் செய்பவர்கள் சூரியன் சந்திரன் சேரும் நேரத்தை அறிந்தவர் அல்லர். அந்தி தொழுது போயார்த்தகன்றார்களே சந்தியா தேவியை வழிபடுவதாக குறிக்கொண்டு வீண் ஆரவாரம் செய்து உண்மையினின்றும் நழுவினவர்களாகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, அகத்தில் உள்ள சூரிய சந்திரர்களை இணைத்து வழிபடும் நெறி அறியாது புறத்தில் காணும் சூரிய சந்திரன் சேரும் சந்தியா காலத்தில் வழிபடுகின்றனர் என்று இறங்கியவாறு உண்மையை உணர்ந்து வழிபட வேண்டும் என்பதான் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காங்க. இது இன்னும் நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் கேட்கும் போது பல கோணங்கள்ல நமக்கு புரியும். லயனைய அழகேசன் சொல்ற மாதிரி இதை உள் வாங்கிட்டு சிந்திச்சுட்டு நாளைக்கு சந்திக்கணும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. பல்வேறு நூல்கள்ல இருந்து மேற்கோள்கள் காட்டி நீங்க சொல்ற விதமே சிறப்பு தான். மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வாங்க ஐயா. தியாகராஜன் ஐயா, நீங்க தொடரலாங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது, மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது, உந்தியினுள்ளே உதயம் பண்ணா நிற்கும், உந்தியினுள்ளே உதயம் பண்ணா நிற்கும், சந்தி செய்யா நிற்பர், சந்தி செய்யா நிற்பர், சந்தி செய்யா நிற்பர் தாமது அருகிலர், அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே, அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே. மிக்க மகிழ்ச்சி. ஆன்றோர்கள் இதனுடைய பொருளை விளக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. அருமையான உங்க குரல்ல பாடலை கேட்கறது ரொம்ப இனிமை. அம்மா கிருத்திகா அம்மா, வாங்கம்மா, நீங்க இந்த மந்திரத்துக்கான விளக்கத்தை தொடருங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையில இன்னைக்கு நல்ல நாள். ஏன்னா
சத்யநாராயணையா வருகை, அவருடைய வாசிப்பு, அவருடைய பகிர்வு என்னைக்குமே மனதுக்கு நெருக்கமா இருக்கும். அவர் லிசனிங் மோட்லயே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய சுய என்ன சொல்றது, நேரத்தை நம்ம மதிக்கணும். அதனால விட்டுருக்கோம். பட் இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா. தியாகராஜன் ஐயா குரல்ல பாடுறதை கேட்கறது இன்னும் பேரானந்தம். அதனால அது பாலச்சந்திரன் ஐயா எல்லாருமே இன்னைக்கு நல்ல கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது அப்படின்றார். ஸோ ஒரு நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்துல ஒரு மந்திரத்துல இது மலரால் உதிப்பது அப்படின்றார். அப்புறம் அது எங்க இருந்து உதிக்குது, எங்க இருந்து வெளியில இருந்து பிளக் பண்ணி கொண்டு வரல, எடுத்துட்டு வரல, நம்ம உள்ளே இருக்கு. உந்தியின் உள்ளே உதயம் பண்ணான்னு இருக்கும், உள்ளதான் இருக்கு. அங்கிருந்து மலராது அப்படியே இருக்கிறது, அதை நாம் மலர செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பொருள். இதான் வெளிப்படையா பார்க்க முடியறது நம்மளால. சந்தி செய்யா நிற்பது ஆமது அறிகலர், நிற்பது அறிகலர் அப்படிங்கிறார். அப்ப அவர்கள் அறிவதில்லை, தாம் அது அறிகலர். அந்தி தொழுது போய் ஆர் அகன்றார்களே, ஆர்த்தகலுதல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஆர்ப்பரித்தல், ஆர்த்தல் அப்படின்னா ஆரவாரித்தல் அப்படின்னு ஒரு பொருள். அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு உரையாசிரியர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் புறச்சடங்காக இதை மாற்று. ஏன்னா நம்ம பாதி விஷயம் புறச்சடங்காதான் பண்ணிடணும். ஒன்றும் இல்லை, நீங்க காலையில எழுந்திருந்து பல்லு தேய்க்கிறது கூட ஒரு சடங்கு தான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அப்படியே வாயில கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வச்சிருப்பாங்க அந்த பிரஷ. எப்படிதான் அப்படிலாம் வைக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படி இல்லை, அந்த கிறிஸ்ப் இருக்கணும் பல்லுல, நல்ல சுத்தம் பண்றதுதான் நோக்கம். அது இல்லாம நம்ம மணிக்கணக்கா பிரஷ வச்சுட்டு வாயில வச்சுட்டு நடந்துக்கிறது, போறது வருது, இதெல்லாம் ஒரு சடங்கு. அப்படி இல்லை. அப்ப அதே அப்படி ஒரு சடங்கா மாறும்போது எல்லா விஷயங்களையும், கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, மந்திரம் சொல்றது, தியானம் பண்றது கூட கிட்டத்தட்ட ஒரே சடங்காயிடும். சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த நேரத்துக்கு பண்ணணும், இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய மனம் ஒருமைப்பாடு அடைவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அங்கதான் பண்ணணும், அப்பதான் பண்ணணும், அத்தனை நிமிஷத்துல, அப்ப அது ஒரு சடங்காடு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் அப்படி கோவப்படுவாங்க. ஏன்னா இப்ப தியானம் பண்ணணும், நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்க, நான் மந்திரம் சொல்ல உட்காரணும், நான் ஓதணும், இல்ல நான் ஜபிக்கணும், நீங்க என்ன. அது ஒரு சடங்கு. இதனுடைய நோக்கம் என்ன, மனம் அமைதிப்படுவது. என்ன பண்ணினாலும் அது மந்திரம் தான். நான் விளக்கேற்றுனா நான் நிறைய கோவப்பட்டிருக்கேன். சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா 6 மணி ஆயிடுச்சு, நான் சாமி தியானம் பண்ண உட்காரணும், ஜபிக்க உட்காரணும், நீங்க எப்ப போய் என்ன வேலை செய்யறீங்களே, அதை சத்தம் போடாதீங்க, இதை சத்தம் போடாதீங்க. வீட்டுல நிறைய அது அம்சம் பண்ணுவேன். ஆனா எல்லாரும் அம்மா தியானம் பண்ண போறாங்க அப்படின்னு பசங்க எல்லாம் கூட கொஞ்சம் அமைதியாவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு இப்பதான் புரியுது. என்ன பண்ணாலும் நீ விளக்கேத்துறியா, பசங்க கத்துறானுங்களா, வீட்டுல டிவி ஓடுதா, யாரோ ஏதோ பேசிட்டே இருக்காங்களா, பேசட்டும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை ஒரு நாள் கண்டடைய முடியும் என்றால் அதுதான் தியானம். அப்ப அது அந்த மாதிரி என்ன சொல்றாரு, சந்தி செய்யா நிற்பர் தாம் அது அறிகலர். இப்ப சந்தி செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சந்திக்கிறது. எதை சந்திக்க வேண்டும் அப்படின்னா, அது முன்னாடி வரியில சொல்றாரு, அப்படி சந்தி செய்யா நிற்பர். அப்ப அப்படி சந்திக்காதவர்கள் என்ன செய்வார்கள், அந்தி தொழுது ஆர்த்து அகன்றுவார்கள். அப்படின்னா அது வெளியில இந்த புற கிரியைகள் செய்து நகர்ந்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இது வெளிப்படையா நம்ம சொல்றது. இந்த சந்தி செய்யா நிற்பர் பார்த்துட்டு நம்ம இந்த அந்தி தொழுதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமத்தை பார்க்கலாம். அப்ப எதை சந்தி செய்ய வேண்டும், உந்தியின் உள்ளே உதயம் பண்ணாது நிற்கக்கூடிய அந்த மூல அக்னியை நாம் எழுப்ப வேண்டும். எதன் மூலமாக, மந்திரம் ஒன்றால் எழுப்பினால் அந்த அக்னி மேல் எழும்பி
அந்த மலரை உதிக்க செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்த்திருக்கோம் சகசரதலம், கவிழ்ந்த சகசரதலம் ஒண்ணு, நிமிர்ந்த சகசரதலம் ஒண்ணுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அந்த கவிழ்ந்த சகசரதலம் எங்கனம் நிமிர்ந்த சகசரதலமாக மாறும் என்றால், நம்முள்ளே உந்தி கமலத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த மூல அக்னியை நாம் என்ன பண்ணணும்னா மேலே எழுப்ப வேண்டும். அதற்கு எது மந்திரம் ஒன்று மலரால் உதிப்பது. அப்ப அந்த மந்திரத்துக்குள்ள அப்ப நம்ம இவ்வளவு நாளும் என்ன மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம், வரிசையா பார்த்துட்டே இருக்கோம், பஞ்சாட்சரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பஞ்சாட்சரத்தின் ஒரு கூறாக நம்ம நேத்திக்கு பார்த்தோம் அவோடு சௌவென்று அப்படின்னு அந்த ஓம் சௌம் என்கின்ற அந்த 2 மந்திரங்களை நம்ம பார்த்தோம். அப்போ அது அப்ப கூட 2 பீஜங்கள் அதுல இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கூட இது இது அதாவது என்ன சொல்லுவாங்க, சதாசிவம், ருத்ரர், சிவம், பரமசிவம், இப்படி நம்ம நிறைய பேர் சொல்றோம். அத்தனை பேரும் ஒருத்தர் தான். அப்ப அந்த ஒன்றை பற்றி கொண்டால் நாம் அனைத்தையும் பற்றி கொள்ளுங்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை நாம் முழுமையாக பற்றி கொண்டால் அதுவே போதுமானது, எல்லாவற்றையும் நமக்கு செய்து தரக்கூடியதாக அமையும். அப்ப மந்திரம் ஒன்றுன்னா இந்த சவுல ஒரு மந்திரமா, இல்ல பஞ்சாட்சரமா, இல்ல இன்னும் என்னது அப்படின்லாம் இல்ல. ஒன்றை முழுமையாக பற்றி கொண்டால் அதன் மூலமாக உந்தி கமலத்தில் இருக்கக்கூடிய மூலாக்னியை எழுப்பி நம்மால் மலரை உதிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த முதல் 2 வரியில செய்யக்கூடியது. அப்படி செய்யாமல் அப்ப அந்த இடத்த சந்திக்கணும். நம்ம எந்த இடத்த, மூல அக்னி உறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம உணர்வு பெற வேண்டும். 2வது அந்த மந்திரம் சொல்லி மலராக மலரும் பொழுதும் நாம் அதை மலர செய்ய வேண்டும். ஏன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிண்ட மலர் விரிந்தாதான் நம்ம அதோட அப்படி நின்ற முடியாது, மேல அண்டத்திற்கு போக வேண்டும். அப்ப அதையும் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாம அந்தி தொழுது ஆர்த்த அகலுவல், அது இதுக்கும் சாத்தியம் இருக்கு. என்ன, என்னுடைய உடல் மலர்ந்து விட்டது, என்னுடைய ஞான வாசல் திறந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஆரவாரம் நமக்குள்ளே விட்டது என்றால், ஆணவம் விட்டது என்றால், அந்த ஆணவ மலம் அகலாது நாம் என்ன செய்து விடுவோம் என்றால், இந்த கிடைத்த ஒரு 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 அத ஒரு பேரதிசயமா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஞானத்துல அந்த பெருமிதத்துல நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா அங்கேயே தங்கி விடுவோம். அதற்கு மேலே செல்லக்கூடிய வழியை நாம் அடையாது செய்து விடுவோம். அப்ப இந்த இடத்துல 2 சூட்சுமா இருக்காங்க. ஒண்ணு, புறமா செய்யறதும் தப்பு. அப்ப அதுவும் நம்ம உள்ள இருக்கிற சூட்சுமத்தை அறிய மாட்டோம். இது ஒரு பார்வை. 2வது பார்வை, ஓகே புறமெல்லாம் இல்லைங்க, நான் உள்ளுக்குள்ளேயேதான் இருக்கேன், அகபூஜை தான் செய்யறேன், அகமாக மலர்ந்து விட்டேன், நான் என்னுடைய மலர் மலர்ந்திருப்பதை, என்னுடைய சகசரதலம் மலர்ந்திருப்பதை நான் அறிந்து விட்டேன் அப்படின்னு இருந்ததுன்னா, அப்ப அங்கிருந்து மேலே சந்திக்க செய்ய வேண்டும். எங்கிருந்து, நம்மளுடைய சகசரதலத்தில் இருந்து மேலே துவாதசாந்த வெளியில் சென்று நாம் சந்திக்க வேண்டும். அப்ப அங்கேயும் ஒரு இடம் இருக்கு. அப்ப அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இங்கேயே கீழே தங்கிடுவோம். சோ இதனாலதான் திருமூலர் பத்தி நம்ம என்ன சொல்றோம்னா, அவரவர்களுடைய தளத்திற்கு தக்கவாறு, அவரவர்களுடைய புரிதலுக்கு தக்கவாறு இந்த இடம் விரிந்து கொண்டே செல்ல வேண்டும். அப்ப அந்த விரிந்து கொண்டே செல்லும் பொழுது நம்மளால அடுத்தடுத்த நிலையில நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ முதல் நிலை ஒரு நார்மலான நிலை, எல்லா மனிதர்களுக்குள்ளும் நம்மை போன்ற அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய நிலை என்ன, புறபூஜையாக இருப்பது, அகபூஜை செய்யாதிருப்பது. அடுத்த நிலை அகபூஜை செய்து நாம் மலர்ந்த ஒரு நிலை. அந்த மலர்ந்த நிலையிலிருந்து மேலே செல்ல வேண்டிய நிலை, அது சந்திப்பு. அது செய்ய வேண்டவன், அது செய்யவில்லை என்றால் நாம் ஆர்த்து அகன்று விடுவோம். அப்ப அந்த துவாதசாந்த வெளிக்கு மேல என்ன இருக்கு, அந்த துவாதசாந்த வெளியில் இருந்து அந்த சாலோகம், சாமீபம், சாயுஜ்யம், சாரூபம் எல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த நிலைக்கு செல்ல வேண்டியது அவனால் அவன் தருள் வணங்கி நம்மால் அடையக்கூடிய அத்தகைய நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம எந்த ஒரு நிலையிலும் இது நாம் பெருமிதம் கொள்வோம் என்றால், ஆணவம் கொள்வோம் என்றால், நாம் வெற்று டப்பாவாக மாறிவிடுவோம், வெற்று பாத்திரமாக மாறிவிடுவோம். அப்ப அந்த இடத்துல பிரயோஜனமற்று போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. சோ இந்த சந்தி அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. அது எந்த சந்தியில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து மேலே செல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த மந்திரத்துடைய பாடமாக நான் கற்றுக்கிறேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ஐயா மகேந்திரன் ஐயா, நீங்க தொடரலாங்க. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அருமையான இன்னொரு பாடல். மந்திரம் ஒன்று உள் மலரால் உதிப்பது, மந்திரம் ஒன்று உள் மலரால் உதிப்பது, உந்தியின் உள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்திசையா நிற்ப தாமது அருகிலர், சந்திசையா நிற்ப தாமது அருகிலர், அந்தி தொழுது போய் ஆர்த்தகன்றார்களே, அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே, ஆர்த்தகன்றார்களே. மந்திரம் ஒன்று உள் மலரால் உதிப்பது. ஒன்று, நமக்கு அதன் சக்தி தெரிவது மந்திரம் சொல்வதால் அல்லது தினசரி நமது ஆகமம் உணர்ந்து அதனுடைய முறைப்படி அதை தொடர்ந்து பயில்வது ஒன்று. அதனுடைய சக்தி உணர்ந்தும் நம்ம அதை செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும்? அதே போல மிக சரியாக செய்தாலும் அதனுடைய மேன்மையை உணரலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல் நமக்கு சொல்வது. அப்போ நம்ம ஒன்று தெரிந்திருக்கு, ஆனா அதுல பெரிய ஆரவாரம் மட்டுமா இல்லாம அதே சமயம் அதை முழுக்க முழுக்க உணர்வு ரீதியாக நம்ம உண்மையை அறிந்து நம்ம சார் அவருடைய ஆடியோ கட் ஆயிடுச்சு சார். மகேந்திரன் சார் மியூட் ஆயிடுச்சுங்க. அவருக்கு வாட்ஸ்அப்ல கூட சொல்ல முடியாது. மகேந்திரன் ஐயா, நீங்க குரல் கேட்கலைங்க. அவருக்கு தெரியாது சார், அவர் பாட்டு பேசினே இருப்பாருன்னு நினைக்கிறேன். விந்தியா அம்மாவுக்கு அப்புறம் அவங்க மகேந்திரன் ஐயா தொடரட்டும். அம்மா விந்தியா அம்மா, நீங்க தொடரலாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 958வது மந்திரம். மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது, உந்தியின் உள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாம் அருகிலர், சந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே. பாடலுடைய மன்னிக்கவும், மந்திரத்தின் பொருள் மந்திரம் ஒன்று. அந்த மந்திரம் என்னவென்றால் 5 எழுத்து மந்திரமாகிய நமசிவாய என்பதானது. இது மந்திரம் நமச்சிவாய இச்சு சேர்த்து நாம் உச்சரித்தால் அது சிவபெருமானுடைய பெயர். இந்த மந்திரத்தில் நமசிவாய மந்திரம் என்று தெளிவாக திருமூலர் பதிவு செய்துள்ளார். மந்திரத்தில் மலரால் உதிப்பது, அதனுடைய பொருள் மனமலரில் இருந்து தோன்றி தியான சிந்தனையால், தியானிக்கும் போது சிவபெருமானை மனதிலிருந்து உண்மையாக அன்போடு பக்தியோடு சிவபெருமானை நினைக்க வேண்டும். சிந்தனை முழுதும் சிவனே இருக்க வேண்டும். அதைத்தான் மனமலரில் இருந்து தோன்றி தியான சிந்தனையால் என்று குறிப்பிட்டுள்ளார். அர்ச்சனை செய்து வழிபடுவது, உந்தி சுழியில் மூலாதாரத்தில் அது மூலாக்கினியாக விளங்கும், உந்தியின் உள்ளே உதயம் பண்ணும். அப்படி நாம் முறையாக அவனை வழிபடும் போது
சந்தி செய்யா நிற்பர் தாம் அருகிலார். இதனுடைய பொருள், சிலர் காலையும் மாலையும் சந்தியா வந்தன சடங்குகளை செய்வார்கள். ஆனால் அதனை உண்மையாக செய்யாமல் சடங்காக மட்டுமே செய்வார்கள். அதை உணரமாட்டார்கள். இது தவறு என்கிறார் திருமூலர். அதைத்தான் இதனை உணர மாட்டார்கள் என்று மந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். சந்தி செய்யா நிற்பர் தாம் அருகிலர் அப்படிங்கிறார். சந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தி வேளையில சந்தி சடங்குகளை செய்துவிட்டு சிவபெருமான் திருவடி வணங்கி விட்டதாக பேர் பண்ணி கொண்டு ஆட்டம் போட்டு ஆரவாரம் செய்வர். இவர்களுடைய அந்த இறை வழிபாடு என்பது, இவர்கள் மூடர்கள் என்கிறார் திருமூலர். இவர்கள் செய்யும் சடங்கு எப்படிப்பட்டது என்றால், ஆத்மார்த்தமாக சிவனை வழிபடாது அந்த வழிபாட்டு முறைகளை மட்டும் கடைபிடிப்பதாக உள்ளது. இப்படி இருக்கக்கூடாது. உண்மையான இறை வழிபாடு, உண்மை பூசை என்பது உள்ளத்தால் தொழுவது, அதுதான் உண்மையான பூசை. இதுல உந்தி அப்படின்னா கொப்புள் அப்படின்னு அர்த்தம். இவரே 1823 மந்திரத்துல, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மனசுதான் கோயில். நம்ம சொல்லுகின்ற ஓம் எனும் மந்திரம்தான் உண்மையானது, அதுதான் முறையானது. தியானிக்கும் போது இறைவனை, சிவபெருமானை ஓம் எனும் மந்திரம் சொல்லி இறைவனை இறைவனுக்காக நாம் வணங்க வேண்டும். 923 திருமந்திரத்துல ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் கூறியுள்ளார். நாம் அனைவரும் அறிந்ததே. சிவாய நம, ம சிவாய நம சிவாய, ய நம சிவா, வ ய நம சி அப்படின்னு அவர் பதிவிடுறாரு. 1002 திருமந்திரத்துல ஓம் நம சிவாய நம்ம சொல்றோம் இல்லையா, ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு அவர் சொல்ற விளக்கம், ய நம சிவ, வ சிய நம, சிவய நம, ம சிவய நம சிவய அப்படிங்கிறார். ஒவ்வொரு எழுத்துக்குமான பொருளை உணர்ந்து இறைவனை இறைவனுக்காக வணங்குவோம். எப்படி என்றால், புருவ மத்தியில் கருத்தூன்றி தியானிக்கும் பொழுது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சிவனை நினைத்து நாம் உச்சரித்தால் நமக்கு நற்கதி கிட்டும். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா மகேந்திரன் ஐயா, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நடுவில் தொடர முடியுது, நீங்க தொடரலாங்க. உங்களுடைய நேரம். பொறுத்துக் கொள்ளுங்கள், அது ஏதோ நெட்வொர்க் சேலஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தானாவே இந்த ஒரு படத்துல வரும்ல, மைக் ஒயர் பிஞ்சு போனது தெரியாம பேசிட்டு இருந்தேன். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னாங்க அம்மாவும். அது இது வந்து பயிலாமல் இருப்பது, அப்படி இருக்கக்கூடாது. அதே போல பயின்று கொண்டிருந்தாலும் அதனுடைய உண்மை அறிந்து அதனுடைய உணர்வு ரீதியாக கலந்து நம்ம வந்து செய்வது அப்படிங்கிறதா வந்து நான் வந்து புரிந்து கொள்கிறேன். ஒன்று, அதோடைய நம்மிடம் இருக்கின்ற அந்த சந்திரன், சூரியன், அதனுடைய கலைகளை வந்து உணர்ந்து அது தருகின்ற நன்மைகளை அறிந்து செய்வது. அதே போல இந்த தினசரி கடமையாக நம்ம வந்து செய்கின்ற ஒன்று, அதனுடைய இரண்டுமே வந்து சேர்ந்து இருக்கின்ற நிலை. அதாவது சந்திரன் வேறு, சூரியன் வேறு, அதாவது ஒவ்வொன்றுக்கும் அதன் சார்ந்த ஒரு உணர்வு நிலையும் சரி, அதனுடைய சக்தி நிலையும் இருக்கு அப்படின்னாலும், அதாவது நம்மளுடைய மூச்சின் ஒரு தன்மை, அப்புறம் அது இணைந்து இருக்கின்ற ஒன்றில், அதுவும் மிக முக்கியமாக அந்த சூட்சும நாடியின் உணர்வில் அந்த ஒரு சமநிலையை வந்து உணர்ந்து கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது அதை அறிந்து செய்வது. ஒன்று நேரத்துக்கு செய்யறதுங்கிறது மட்டும் இல்லை, அது அப்போ வந்து அது நான் இது செய்கிறேன், நான் தினசரி நான் யோகா பண்ணுறேன், இல்லை இது பண்ணுறேன், இந்த சில பயிற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் வெறுமனே ஒரு ஆரவாரமாக மட்டும் ஆகிவிடும். அந்த மாதிரி ஆரவாரம் இல்லாமல்
அதனுடைய அறிவு நிலையை உணர்வு நிலையோடு நம்ம வந்து கலந்து செய்யும் பொழுது அதனுடைய முழு பயனையும் அடைய முடியும் அப்படிங்கிறதா வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. அனைவரும் இன்றைய மந்திரத்துக்கான விளக்கத்தை அனைவரும் மிக அழகாக எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஐயா அர்த்தநேரி ஐயா, இன்றைக்கான பாடலோடு நம்ம தளத்தை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்க தொடரலாங்க ஐயா. வணக்கம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி. இன்றைய மந்திரத்தை ஒட்டிய ஒரு பாடலாக அதை எடுத்துக்கலாம். மிக்க நன்றிங்க. வேற யாருக்கும் எது கேள்விகள் இருக்குங்களா இன்றைய மந்திரத்தை ஒட்டி? இல்லை வேற எதுவும் கருத்து பரிமாற இருந்தால் தொடரலாம். நன்றி. வந்திருந்த மையன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6:30 தொடருவோம். நன்றி. தலைமைத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.